தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 12 முடிய. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டுமென்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவன் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை அக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களை தனக்குள்ளே அடக்கியிருக்கிறது. தேவன் அவருடைய வசனத்தின் ஆழத்திலே ஆவிக்குரிய பல காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார். எனவே வேதம் ஒரு பொக்கிஷம் என்று நாம் சொல்லலாம். இந்த வேதத்தை குறித்து நாம் தியானிக்கிற இந்த நேரத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஒரு சகோதரி இருந்தார்கள். அந்த சகோதரி சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சகோதரி மிகவும் குறைந்த வயதுள்ளவர்கள். அவர்கள் குடும்பத்திலே அவர்கள் கடைசியாக பிறந்தவர்கள். அவர்களுடைய தாய் தகப்பனுக்கு வயசாகிவிட்டது. இந்த சின்ன வயதிலே இந்த சகோதரிக்கு சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டதினாலே அந்த சகோதரியின் பெற்றோர்கள் மிகுந்த துக்கத்துக்குள்ளாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏனென்றால் இந்த சகோதரியால் தண்ணீர் குடிக்க முடியாது, சிறுநீர் கழிக்க முடியாது. மேலும் அவர்களால் அந்த தொடர்ந்து அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு சென்று 4 நாட்களுக்கு ஒரு முறை அவர்கள் அந்த டயாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய இரத்தத்தை சுத்திகரிக்கும் அந்த சிகிச்சையை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது உடல் ரீதியாக வலியை தருவது மாத்திரமல்ல, அது மிகவும் விலை மிகுந்த ஒரு சிகிச்சையாகவும் இருந்தது. எனவே இந்த பெற்றோர்கள் மிகுந்த வருத்தத்துக்குள்ளாக இருந்தார்கள். நாங்கள் மரித்து போன பின்பு என் மகள் எப்படி இவள் வாழ்வாள்? இப்படிப்பட்டதான சுகவீனத்தை கொண்டிருக்கிற இந்த சகோதரி எப்படி வாழ்வாள் என்று சொல்லி அவர்கள் மிகவும் துக்கித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே அவர்களுக்கு அருகில் இருந்த இன்னொரு சகோதரியின் இருதயத்திலே ஒரு எண்ணம் வந்தது. மனிதர்கள் பொதுவாக 2 சிறுநீரகங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு சிறுநீரகத்தின் மூலமாக மாத்திரம் மனிதர்கள் வாழ முடியும். சிறுநீரகம் செய்கின்ற அந்த இரத்தத்தை சுத்திகரிக்கிற காரியத்தை ஒரு சிறுநீரகம் மாத்திரம் செய்ய முடியும். எனவே இன்னொரு சகோதரி, அவர்களுக்கு தெரிந்தவர், மிகவும் அருகில் இருந்தவர், அவர் தன்னுடைய சிறுநீரகத்தை இந்த சகோதரிக்கு தருவதாக முன்வந்த பொழுது இந்த பெற்றோர்கள் அந்த சகோதரியை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் சின்ன வயதாக இருக்கிறம்மா, நீ
எங்களுக்காக இதை செய்துவிட்டால் நீ கஷ்டப்படுவாய். அதனால் எனக்கு 1க்கு 2 முறை நீ நல்ல தீர்க்கமாக யோசித்துக்கொள் என்று சொன்ன பொழுது அந்த ஸ்திரீயுடைய இருதயம் மிகவும் விலையேறப்பட்டதாக இருந்ததினாலே அந்த ஸ்திரீ இந்த சகோதரிக்கு தன்னுடைய சிறுநீரகங்களில் ஒரு சிறுநீரகத்தை கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். அப்படியே அன்றைக்கு அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான நாள் குறிக்கப்பட்டது. அவர்கள் ஆஸ்பத்திரியிலே அறுவை சிகிச்சைக்கு அவர்கள் தயாரானார்கள். இந்த சகோதரியின் சிறுநீரகம் எடுத்து இந்த சகோதரிக்கு பொருத்தப்பட்டதற்கு பிற்பாடு அவர்கள் அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகளை போக்கும் விதமாக, அந்த வேதனையை குறைக்கும் விதமாக அவர்கள் நிறைய மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருந்தது. இருந்தாலும் இந்த சிகிச்சைக்கு பிற்பாடு அந்த சகோதரியால் தண்ணீர் அருந்த முடிந்தது, சிறுநீர் கழிக்க முடிந்தது. அவள் மறுபடியும் அந்த முதலில் இருந்தது போன்றதான நிலைக்கு அவளால் வர முடிந்தது. இந்த பெற்றோர்களுக்கும் எல்லோருக்கும் இதை குறித்து மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. அருமையானவர்களே, இதை போலவே வேலை செய்யாத சிறுநீரகத்தை வைத்து ஒரு மனிதன் வாழ முடியாது. அதை போலவே அந்த சிறுநீரகத்துக்கு மாற்று சிறுநீரகம் கொடுக்கப்பட்டால் அந்த மாற்று சிறுநீரகத்தின் மூலமாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. இதை போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய எல்லாருக்காகவும் அவர் தம்முடைய சொந்த ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். அவர் தம்முடைய சொந்த ஜீவனை மாத்திரம் நமக்கு கொடுக்கவில்லை, அவர் தன்னை தானையே முழுவதுமாக நமக்கு ஒரு தானமாக சிலுவையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு அப்படி தன்னைத்தானே ஒரு தானமாக கொடுத்து அவர் தன்னை நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிற பொழுது நாம் வெறும் அறிவுபூர்வமாக ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு செல்கிறேன், நான் பாடல்கள் படிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் என்று அறிவுபூர்வமாக நாம் அதை சொல்லுகிறோம். ஆனால் இருதயத்திலே நமக்குள்ளே பாவம் இருக்கிறது. இருதயத்திலே பாவம் இருக்கும் வரை நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் நாம் எதை விசுவாசிப்பது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்து என்ன செய்திருக்கிறார், அது நம்முடைய ஆத்மாவிலே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதுதான். அறிந்து அதை அப்படியே இருதயத்திலே ஏற்றுக்கொள்வதுதான் ஆண்டவரை இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவது. எனவே பிரியமானவர்களே, ஜனங்கள் பொதுவாக நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் தங்கள் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து இவ்வாறாக ஜெபிக்கிறார்கள். ஆனால் பாடல் பாடும்போது மட்டும் ஒரு பாடல் அவர்கள் பொதுவாக பாடுவது உண்டு. அந்த பாடல், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இப்படியாக அவர்கள் பாடுவார்கள். பாடி முடித்து கொஞ்ச நேரத்திலே அவர்கள் ஜெபம் செய்யும் பொழுது, ஆண்டவரே இந்த பாவியை மன்னியும் ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன் ஆண்டவரே, நாளைக்கு இதை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இன்று ஒரு தரம் மாத்திரம் என் பாவத்தை மன்னியும் மன்னியும் என்று சொல்லி அவர்கள் அழுது ஆண்டவரிடத்திலே புலம்புவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது எதை காட்டுகிறது? அவருடைய இருதயத்தின் ஆழத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக செய்த அந்த கிரியையை அவர்கள் நம்பவில்லை என்பதையே காட்டுகிறது. பிரியமானவர்களே, பாவத்தினாலே மனிதன் தேவனை விட்டு பிரிந்தான். பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரித்தது. அதனால் மனிதன் பாதாளத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தான். பாவத்தின் சம்பளம் மரணமாகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து சிலுவையிலே மரித்து நமக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் நான் பாவம் செய்வதனால் நான் பாவி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பாவத்துக்கு பரிகாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே ஒப்புக்கொடுத்த பிற்பாடு, ஒப்புக்கொடுத்து நமக்காக மரித்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணின பிற்பாடு, நம்மை நீதிமானாக்கின பிற்பாடு,
அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான சத்தியமாக இருக்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நாம் தவறு செய்திருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம். எனவே தான் நமக்கு இரட்சகர் தேவை. எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகிய என்று சொல்லுகிறது. இந்த வசனத்தின் பிரகாரம் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தோம், எல்லோரும் பாவிகளானோம். அதே சமயத்தில் 23ஆம் வசனத்தில் எல்லோரும் பாவம் செய்து அனைவரும் பாவிகளானோம். ஆனால் 24ஆம் வசனம் சொல்லுவது என்ன? 24ஆம் வசனம் சொல்லுகிறது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. இயேசு எனது பாவங்களை கழுவி நம்மளை மீட்டிருக்கிறார். இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நான் எந்த கிரியையும் செய்யாமலே கிறிஸ்து இயேசுவை நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசமே எனக்கு நீதியாக எண்ணப்படுகிறது, நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது என்பதுதான் வேதாகம் நமக்கு சொல்லுகின்ற உண்மை. எனவே கிருபையினால் நாம் ஏற்கனவே நீதிமான்களாக்கப்படுகிறோம், கிரியைகளினால் அல்ல. பிரியமான வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எனவே நாம் இந்த உலகத்திலே பாவம் செய்ய பொழுது நம்முடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மறுபடி மறிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறபடியினாலே அவர் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறபடியினாலே நாம் நீதிமான் என்று நம்மை அழைக்க முடியும். நாம் இங்கே பார்க்கிறோம், இன்றைக்கு படித்த யோவான் 8வது அதிகாரம் 1 முதல் 12 வசனம் வரை நாம் படிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த வேதபாரகர் பரிசேயர்கள் இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வருகிறார்கள். இந்த ஸ்திரீ மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி நிச்சயமாகவே கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் இவள் மோசையின் நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கிறாள். எனவே மோசையின் நியாயப்பிரமாணம் என்பது அது பாவம், மரணம் என்கிற ஒரு பிரமாணம். ரோமர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் நாம் பாவிகள் என்று உணர்ந்து கொள்வதற்காக. அந்த வசனத்தில் தெளிவாக நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய கிரியைகள் மூலமாக, நம்முடைய முயற்சியின் மூலமாக, நம்முடைய தீர்மானத்தின் மூலமாக நாம் ஒரு காலம் தேவனுடைய நீதித்துவத்தை அடையவே முடியாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் விதமாக ஆசரிப்பு கூடாரத்திலே, இங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே மனிதன் ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும் பொழுதும் மறுபடியும் அவன் என்ன செய்ய வேண்டும்? பாவ நிவாரண பலியை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு பாவத்திற்கும் அவன் தொடர்ந்து பாவ பலிகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரம் இங்கு இருக்கிற மனிதர்களின் கைகளாலே, அது ஆண்டவருடைய கட்டளைகளின் பேரில் மனிதனுடைய கைகளாலே கட்டப்பட்டது. ஆனால் பல்லவத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரம் கைகளில் செய்யப்படாத ஒரு கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:12 நாம் படிக்கும் பொழுது, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பிரியமானவர்களே, மனித குமாரர்களாக இருக்கிறார்கள். மனித குமாரர்கள் ஒரு நாள் மரித்தே போக வேண்டும். ஆனால் தேவ குமாரர், அவருக்கு மனித குமாரர்களுக்கு உரிய அவர் தேவனிடத்திலிருந்து வந்தபடியினால் அவர் தேவ குமாரனாய் இருக்கிறார். அவர் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறார். அவருக்கு இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். எனவே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. ஒவ்வொரு ஆசாரியனும் ஒரே விதமான பலிகளை இந்த பூமியிலே தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தான். ஏனென்றால் இது தற்காலிகமாக பாவத்தை கழுவுகிறது. இது தற்காலிகமானது. இது
வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளின் இரத்தத்தை கொண்டது. ஆனால் பரலோகத்தில் இருந்த ஆசரிப்பு கூடாரம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டதாகவும் அது நித்தியமானதாகவும் இருக்கிறது. அவர் நித்தியத்திற்கும் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் நாம் 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, 11வது வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, அன்றியும் எந்த ஆசாரியனும் நாதோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். 12வது வசனம், இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வலது பாரிசத்திலே என்றைக்கும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி, அதற்கு அர்த்தம் என்ன? பாவங்களுக்கான பலி நித்தியத்திற்குமாக ஒரே தடவை ஒரே முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் செலுத்தி முடிக்கப்பட்டு விட்டது. 14வது வசனம் சொல்கிறது, மீண்டுமாக நாம் பார்க்கலாம், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை இவர் அந்த ஒரே பலியினாலே என்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இது மிகவும் அருமையான ஒரு அற்புதமான ஆண்டவருடைய நித்திய கிரியையை குறிக்கிறது, அவருடைய கிருபையை குறிக்கிறது. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு யோவான் 8வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12 வரை நாம் படித்த இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ நாம் எல்லோருடைய ஒரு சாயலாகவும் நம்முடைய எல்லோருடைய ஒரு பிரதிநிதியாகவும் அங்கே அந்த ஸ்திரீ இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ மோசேயின் நியாய பிரமாணத்தை மீறினாள். மோசேயின் நியாய பிரமாணம் பாவம் மரணம் என்கிற பிரமாணமாக இருக்கிறது. அந்த பிரமாணத்தின்படி நாம் ஏற்கனவே பாவம் செய்தவர்கள் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொன்னாலும் நாம் செய்த பாவத்துக்கு தண்டனையை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். எனவே பிரியமானவர்களே, அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ ஏதோ கதைக்காக அங்கே சொல்லப்பட்டதல்ல, அது நம்மளுடைய ஒவ்வொருவரையுமே அது குறிக்கிறது. நாம் அடிப்படையாகவே பாவியாக இருக்கிறோம் ஆதாமுக்குள்ளாக. எனவே இந்த நாம் பாவியாக இருக்கிறனா பாவத்தை மேற்கொள்ள முடியாது. இந்த ஸ்திரீயும் பாவத்தை மேற்கொள்ள முடியாத காரணத்தினால்தான் அவள் அந்த விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அவள் எந்த பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறாள்? அவள் பாவம் மரணம் என்கிற அந்த நியாய பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறபடியினாலே அந்த பிரமாணம் மாற்றப்பட்டால் ஒழிய அவள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. அவள் மரித்தே ஆக வேண்டும். அவள் கற்களால் எரிந்து நிச்சயமாகவே கொல்லப்பட வேண்டும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே 2 முறை அவர் குனிந்து தரையிலே எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவள் மரிக்காமல் இருக்க வேண்டும் என்றால், அவள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், அவள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அங்கே அந்த பிரமாணத்தை மாற்றி எழுத வேண்டும். பிரமாணம் மாற்றப்பட வேண்டும். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தேவன் தன்னுடைய பிரமாணத்தை தன்னுடைய விரலினால் அந்த கற்பலகைகளை எழுதினார். மோசேக்கு சீனாய் மலையில் கொடுக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ அவர் பூமிக்கு வந்த பின்பு அவர் குனிந்து 2வது முறையாக தரையிலே எழுதுகிறார். அது புதிய உடன்படிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிரமாணத்தை மாற்றுகிறார். எப்படிப்பட்டதான பிரமாணம்? அந்த பிரமாணத்தை குறித்து எரேமியா 31 34 வரை அவர் அந்த புதிய பிரமாணத்தை அங்கே சொல்லுகிறார். அதை வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று
போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மற்றும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இதுவே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பாவம் மரணம் என்கிற நியாய பிரமாணத்தை ஆண்டவர் ஜீவனும் ஆவியும் உள்ள பிரமாணமாக அவர் மாற்றினார். இந்த பிரமாணம் கிருபைக்குள்ளாக நாம் வரக்கூடிய ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நியாய பிரமாணத்தை நீங்கள் கடைப்பிடித்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே விளக்கமாக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் பின்பற்றினால் ஆசீர்வாதம், நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் சாபம். பிரியமானவர்களே, ரோமர் 3:20 நாம் பார்க்கும் பொழுது நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் கலாத்தியர் 3:10 நாம் பார்க்கும் பொழுது நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரர்களாகிய யாவரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களை, காரணம் நியாய பிரமாணம் யாருமே பின்பற்ற முடியாது. தேவன் பாவிகள் என்று நாம் உணர்ந்து கொள்ளும் வண்ணமாகத்தான் நமக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்திருந்தார். எனவேதான் அந்த நியாய பிரமாணத்தின்படி சாபிக்கப்படவே வேண்டும், நாம் சாபத்திற்கு உட்படவே வேண்டும். எனவேதான் பிரமாணத்தை மாற்றுகிறார் ஆண்டவர். பழைய நியாய பிரமாணம், புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை நியாய பிரமாணம், அது பாவம் மரணம் என்கிறதின் பிரமாணம். புதிய உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பிரமாணத்தை மாற்றி அவர் ரோமர் 8ஆவது அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். ரோமர் 8:1-2 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 2வது வசனத்திலே இது மிக தெளிவாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. இந்த வசனம் மிக மிக ஒரு அற்புதமான வசனம். நமக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கக்கூடிய வசனம். பிரியமானவர்களை, இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களின் ஒரு பிரதிநிதியாக அங்கே இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் வேதபாரகர் பரிசேயர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு அவரை கொல்ல வந்த பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நிச்சயமாக அவள் கொல்லப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரையில் எழுதினார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொன்னார்? அவர்களை பார்த்து, வேதபாரகர் பரிசேயரை பார்த்து, உங்களில் எவனுக்குள் பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று அவர் சொன்னார். அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தை தொலைத்தது. அந்த வார்த்தை, தேவனுடைய அந்த வார்த்தை அவருடைய இருதயத்திலே, அவருடைய உள்ளத்தை, அவருடைய மனச்சாட்சியை குத்தினதினாலே மனச்சாட்சியினால் குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். பிரியமானவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒரு வார்த்தை அந்த ஸ்திரியை இந்த பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அது என்ன பிரமாணம்? கிறிஸ்து இயேசுவினாலே வந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக முழுக்க 100% அவர் கிரியை செய்திருக்கிறார். அன்றாட ரட்சிப்பின் கிரியையிலே நாம் 100% பாவிகளாய் இருக்கிறோம். தேவன் 100% பரிசுத்தமாய் இருக்கிறார். அவரில் எல்லளவும் பாவமில்லை. நாம் நம்முடைய ரட்சிப்பிலே நம்முடைய கிரியைகளை போடுவோம் என்றால் நாம் சபிக்கப்படுவோம். பிரியமானவர், அது ரட்சிப்பு ஆகாது. நாம் ரட்சிப்பை கரைப்படுத்துவோம். நாம் ரட்சிப்பை பெற முடியாது. முழுக்க இரட்சகர் நம்மை ரட்சிக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, அவள் முழுக்க ரட்சிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறாள். அவள் மரணத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறாள் மோசையின் பிரமாணத்தின்படி, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின்படி. ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அந்த ஸ்திரியை அந்த தண்டனையிலிருந்து, மரணத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சித்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொன்னார், சரியே, உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? இல்லை ஆண்டவரே,
நானும் உன்னை அக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதே போ என்று ஆண்டவர் அங்கே தன்னுடைய அன்பின் பிரமாணம், கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான ஆவியின் ஜீவனுடைய பிரமாணத்தின் மூலமாக அந்த ஸ்திரியை விடுதலையாக்குகிறார். பிரியமானவர்களே, ஏன் காரணம்? அந்த ஸ்திரியின் பாவமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரிக்காகவும் சிலுவையிலே மரிக்கப் போகிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, நாம் எதுவும் செய்து நாம் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எனவே நாம் இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, அவள் எதுவும் செய்ய முடியாத, தன்னுடைய வாயை திறந்து எதுவும் பேச முடியாத ஒரு நிலைமையில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இடைப்பட்டு அவளுடைய எல்லா சாபங்களையும் பாவங்களையும் அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டபடியினாலே தான் அவர் சிலுவையிலே அந்த அளவுக்கு கொடூரமாக மரிக்க வேண்டியதாக இருந்தது. பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் கொண்டிருக்கிறோம்? நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமான்களாய் நாம் மாறி இருக்கிறோமா? இந்த விலையேறப்பட்ட சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த விலையேறப்பட்ட சுவிசேஷத்தை தான் நாம் கேட்க வேண்டும். முதலாவது சுவிசேஷத்தை நாம் கேட்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். பிரியமானவர்களே, வேறு எதினாலும் அல்ல, சுவிசேஷம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் அதை நாம் இந்த சுவிசேஷத்தின் மகிமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். சுவிசேஷத்திலே தேவனுடைய மகிமை இருக்கிறது. ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு கல்லிருந்து கொல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இயேசு எதுவும் சொல்லாமல் குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எதற்காக குனிந்து தரையிலே எழுதினார் என்பது அனைவருக்கும் தெரியாமல் இருக்கிற ஒரு ரகசியமாக இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக வாசித்த போது எரேமியா, நான் படித்த அந்த எரேமியா 31ஆம் அதிகாரம் 31லிருந்து 34 வரை புதிய உடன்படிக்கையை அங்கே ஆண்டவர் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 10 கட்டளைகள் மூலமாக தேவன் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். நான் உங்களுக்கு கட்டளைகளை கொடுக்கிறேன், நீங்கள் நன்றாக பின்பற்றுவீர்கள் என்றால் நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பற்றி அறியாததினாலே அவர்கள் நாங்கள் பின்பற்றுவோம் என்று ஆண்டவருக்கு சொன்னார்கள். எனவே இந்த நியாயப்பிரமாணங்கள் உடன்படிக்கை என்று எண்ணப்பட்டது. அந்த பழைய உடன்படிக்கை மக்களை சார்ந்ததாக இருந்தது. அவர்கள் கடைப்பிடித்தால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பிரமாணங்களை கடைப்பிடிக்காவிட்டால் சபிக்கப்படுவார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கை, அவர் அக்கிரமங்களை நான் தயவாய் மன்னித்து அவருடைய பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பிரமாணம் பாவ மரணம் என்கிற பிரமாணத்தின் தண்டனையாகிய மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நாம் எல்லோருக்காகவும் ஏற்றுக்கொண்டதினால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் அவருடைய இரத்தத்தினாலே முழுக்க முழுக்க கழுவப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த நாம் நமது பாவங்கள் செய்யக்கூடிய நபர் நாம் என்பதை தேவன் அறிந்திருந்த காரணத்தினாலே 34ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவருடைய அக்கிரமங்களை மன்னித்து அவருடைய பாவங்களை இனி நான் நினையாதிருப்பேன். இதுவே புதிய உடன்படிக்கை. ஆண்டவருடைய புதிய உடன்படிக்கையிலே மனுஷன் புதியவனாக மாறுகிறான், பாவியான மனுஷன் நீதிமானாக மாறுகிறான். எனவே 2வது தடவை அவர் குனிந்து எழுதும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே பழைய உடன்படிக்கையின்படி அவள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். இந்த புதிய உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு உண்டாயிற்று. கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து மூலமாய் வந்தது. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் வந்தது, கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து மூலமாய் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக, இந்த தேவனுடைய அன்பின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? சிலுவையிலே கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலமாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் அந்த விசுவாசத்தை கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த முறை உங்களை நான் தேவனுடைய வார்த்தையின் மூலம் சந்திக்கும் வரை நான் இதோடு முடிக்கிறேன். நன்றி. ஆமென்.